திருச்சிற்றம்பலம். அன்பர் பெருமக்களே, இந்த நிகழ்வை சிறிது நேரம் நம்ம நன்றி பாராட்டும் விதமாக, மகிழ்ச்சியை தெரிவித்துக் கொள்ளும் விதமாக நிறைவு செய்ய இருக்கிறோம். அதனால் எல்லோரும் இருந்து இந்த நிகழ்ச்சியை நடத்தி தருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். திருச்சிற்றம்பலம். ஐயனே, எனது உள்ளே நின்று அனந்த ஜென்மங்கள் ஆண்ட மெய்யனே, உபதேசிக்க வெளிவந்த குருவே போற்றி, உய்யவே முக்தி நல்கும் உதவிக்கோர் உதவினாயேன், செய்யுமாறு ஒன்றும் காணேன் திருவடி போற்றி போற்றி என்ற அளவிலே பெரியோர்கள் வகுத்து சொல்லியிருக்கிறார்கள். இந்த நிகழ்ச்சியினுடைய நிறைவில் அதனுடைய மேன்மையை நம்ம ஐயாவுடைய நிறைவு சொற்களில் நம்ம பார்த்தோம். இந்த நூலினுடைய சிறப்பை சொல்கிறதா, நூல் வந்த வரலாறு சொல்கிறதா, நூலுக்கான ஆசிரியர் கடவுள் மா முனிவர் அவர் எழுதியது ஒரே புராணம். அந்த ஒரு புராணத்தில் இவ்வளவு செய்திகள் தொடர்ந்து வகுப்புக்கு வந்திருக்கிறவர்களுக்கு எல்லோருக்கும் தெரியும். அதையெல்லாம் எடுத்து சொன்ன ஆசிரியருடைய பெருமை சொல்வதா, அந்த ஆசிரியருடைய ஆசிரியர்களாக ஐயா அவங்க சொன்ன தங்கவேல் சுவாமிகள், நம்ம திருவாவடுதுறை மடத்தினுடைய ஆதீன சன்னிதானங்கள், இவர்களுடைய பெருமையெல்லாம் சொல்வதா, எதை சொல்வது எதை விடுப்பது? மிகப்பெரிய ஒரு நெகிழ்ச்சியான தருணமாக இந்த நிகழ்வு நடந்து கொண்டிருக்கிறது. நம்ம பொதுவாக பெரியவங்ககிட்ட மந்திரோபாசனை வாங்குவோம் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மந்திர உபதேசம் ஒரு சொல்லில் இருக்கும் அப்படிம்பாங்க. ஒரு சொல், ஏதோ ஒரு பஞ்சாட்சரமோ அஷ்டாட்சரமோ அந்த மாதிரி ஏதோ ஒன்று சொல்லுவாங்க. அப்போ இந்த புராணங்கள் கேட்டால் ஆயிரக்கணக்கில் பாடல்கள், 10,000 20,000 ஏன் லட்சத்தில் பாடல்கள் இருக்கு. அப்போ இப்படிப்பட்ட புராணங்கள் இவ்வளோ பெருசு, எப்படி படிப்பது? வாதவூர் புராணம்னு சொல்கிறோம், அது வேணால் புத்தகம் பார்த்தா சிறுசாக இருக்குது. ஆனால் மற்றது பெரிய புராணம் எடுத்துட்டாலே பல ஆயிரம் பாடல்கள், இன்னும் இது மாதிரி எத்தனையோ இது. ஐயா கந்த புராணம் சொன்னாங்க, அதில் லட்சக்கணக்கான ஸ்லோகங்கள் இருக்குது. அப்போ இப்படி இருக்கிறது எதற்காக அப்படின்னு சொல்லும்போது எனக்கு ஒரு சிந்தனை வந்தது. ஏன்னா உய்விக்கு ஒரு சொல் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி பெரியவங்களை கேட்டதாக நம்ம ஒரு சில நந்தனார் சரித்திரத்துலேயும் கூட அந்த வார்த்தை வரும். அப்படி இருக்கும்போது இவ்வளவெல்லாம் இருக்குது நம்முடைய சமுதாயத்தில், அதாவது இந்த பாரத சமுதாயத்தில், இந்த பண்பாட்டில் இவ்வளவு நூல்கள் இருக்குது. இதெல்லாம் எப்படி படித்து எப்படி நம்ம என்ன பண்ணுறது அப்படின்னு சிந்தனைகள் வரும்போது, அதற்கு சான்றாக இப்போ ஐயா வகுத்து நமக்கு வகுப்பு நடத்தி கொடுத்த அழகு பாங்கு இருக்கு இல்லையா? எவ்வளவு ஜென்மம் எடுத்தாலும் இந்த புராணத்தையெல்லாம் நம்ம தொடர்ந்து கேட்கணும், தொடர்ந்து கேட்டுகிட்டே இருக்கணும். எவ்வளவு கேட்டாலும் தீராது. கேட்டு கேட்டு நம்மை செம்மைப்படுத்தி கொள்ள வேண்டும். செம்மைப்படுத்துவதற்கான அத்தனை விஷயங்களும் இந்த புராணங்களில் இருக்குது. தனி மனித ஒழுக்கம் இருக்குது, சமுதாய ஒழுக்கம் இருக்குது, எப்படியெல்லாம் பெரியவங்கிட்ட மதிக்கணும், மதிப்பாக நடந்துக்கணும், தன்னை எப்படி மேம்படுத்தி கொள்வது, அத்தனை விஷயங்கள் உள்ள இருக்கு. அப்போ இதெல்லாம் ஒரு நாள் ஒரு சொல்லில் கேட்டால் முடியாது, ஒரு பிறவியில் கேட்டால் முடியாது. அப்படி எவ்வளவு பிறவி எடுத்தும் கேட்க வேண்டிய அளவுக்கு விஷயங்களும் ஆழமும் அதை எடுத்து சொல்லக்கூடிய பாங்காக ஆசிரியர் அமைந்திருக்கிறார். அதுதான் மிக மிக சிறப்பு. நம்முடைய ஆசிரியருடைய தன்மை, அந்த கருத்துக்கள் எல்லாம் சொல்ல 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 பார்க்கும்போது இவ்வளவு இது எவ்வளோ எளிமையாக சொல்லித்தராங்க. அந்த எளிமை, நம்மோட பழகிற பழக்கம், அந்த ஒரு நட்பான அந்த தோழமை உணர்வு, தோழமையாக பழகி நம்ம எல்லாம் அப்படி கட்டி கொண்டு வந்து கரை சேர்த்துறதுக்கு இந்த பிறவி கடல்லிருந்து வகுப்புலையும் கூட அந்த இதில் சொன்னாங்க, 2 கண்கள் சாத்திரமும் தோத்திரமுமாக இருந்து நம்ம மேலுக்கு வரணும். இந்த சாலையை கடப்பதற்கு 2 கண்கள் அவசியம்னு மதிய வகுப்பில் முற்பகல் வகுப்பில் சொன்னாங்க இல்லையா? அந்த 2 கண்கள் போல் இந்த சாலையை கடப்பதற்கு கண்கள் அவசியம் போல ஐயா சொல்லக்கூடிய இந்த பாடம், இந்த புராணம் நம்முடைய இந்த பிறவி கடலை கடப்பதற்கு மிக மிக
உதவியாக இருப்பதில் ஐயமே இல்லை. அப்படிப்பட்ட இந்த வகுப்பு இவ்வளவு சீக்கிரம் முடிஞ்சிருச்சுங்கிறது மிகப்பெரிய ஒரு வருத்தம் உள்ளத்தில் இருக்குது. அதனால் ஐயா கிட்ட நான் விண்ணப்பத்தை இப்போ வைக்கிறேங்க. அறக்கட்டளை சார்பில், அன்பர்கள் சார்பில், அண்ணா சார்பில், அனைவர் சார்பிலையும் கேட்டுக்கிறேன். தொடர்ந்து நீங்கள் அடுத்ததை நீங்கள் நடத்தணும். இந்த மாதத்தில் ஒரு நாள் வந்தால் போதாது, வாரம் வரணும். அதை அந்த வேண்டுகோள் நான் வச்சுக்கிறேன். ஐயா சொன்னாங்க கந்தர் கலி வெண்பாவை பற்றி சொல்லும்போது அதில் ஒரு வார்த்தை வரும், குட்டிச்சரியத்தும் கோமானே அப்படி சொல்லி பிரம்மனை முருகப்பெருமான் சிறைப்படுத்தி வேலை இது வாங்கின மாதிரி ஐயாவை நாம் சிறைப்படுத்தணும். நம்முடைய அன்பரக தாமரையில் நம்ம சிறைப்படுத்தணும். அது அந்த வார்த்தை அதில் தான் வரும். அன்பரக தாமரையின் மீது இருக்கும் தெய்வ விளக்கொளியேன்னு வரும். அப்போ அப்படிப்பட்ட நம்முடைய அகத்தில் ஐயாவை நம்ம சிறைப்படுத்தணும். அந்த சிறையில் அவர் இருந்து நமக்கு தொடர்ந்து வகுப்புகள் கொடுத்துக்கிட்டே வரணும்னு இந்த நேரத்தில் நான் விண்ணப்பத்தை வைத்து தொடர்ந்து அதான் எதை சொல்கிறதுனே தெரியாத அளவுக்கு அத்தனை நூல் சிறப்பு, நூல் ஆசிரியர் சிறப்பு, அந்த உரையாசிரியர் சிறப்பு. ஐயா சொன்னீங்களா வேற்பிள்ளை, இதெல்லாம் நம்ம கேள்விப்பட்டதே இல்லை. இந்த வார்த்தைகள் எல்லாம் இதெல்லாம் நம்ம இத்தனை பொக்கிஷங்கள் மறைந்திருக்குதா நம்முடைய இதில், நம்முடைய பக்தி இந்த சாத்திர தோத்திரங்கள் இத்தனை இருக்குதா? அத்தனையும் எடுத்து சொல்கிறாங்க. 2 விதமாகவும் ஒன்றா கலந்து சொல்கிறாங்க. ஒரு சிலர் ஸ்பெஷலாக இருப்பாங்க. ஆனால் ஐயா மல்டி ஸ்பெஷாலிட்டியாக நமக்கு எல்லாத்தையும் எடுத்து கொடுத்து அத்தனைக்கும் ஒரே டாக்டர். அந்த ஒரு இதில் நகைச்சுவையில் வரும், அதுக்கு தனியாக வைத்தியம், இதுக்கு தனியாக வைத்தியம், அதுக்கு ஒரு மருந்து, அதெல்லாம் இல்லை. ஒரே வைத்தியர், சகலரோக நிவாரணியான வைத்திய நாதராக எங்களுக்கு வீட்டிற்கும் ஐயா அவர்கள். காரணம் என்னென்னா, அதெல்லாம் அகத்திய முனிவர் அங்கே சஞ்சாரித்த இடத்துல ஐயா பிறந்தாங்க. நமக்கு தமிழ் கொடுத்த அதான் அடுத்தது சொல்கிறேன். தமிழுக்கு மூலம் அகத்தியர் இல்லையா? அகத்தியர் இருக்கிற அகத்திய மலையிலிருந்து உற்பத்தி ஆகிற அந்த தாமிரபரணி தண்ணீரில் விளையாடி, தண்ணீரில் குடித்து அதில் வாழ்ந்து வளர்ந்து வந்த ஐயா அவர் பிறந்த ஊர் விக்ரமசிங்கபுரம். அந்த விக்ரமசிங்கபுரம் மாதவ சிவஞான முனிவர். அவருக்கு சொல்லக்கூடிய அடைமொழி ஐயா சொல்கிறாங்க, குல தெய்வம், சைவத்துக்கு குலதெய்வம்னு ஐயா சொல்கிறாங்க. அப்படிப்பட்ட அவங்க வீட்டு பக்கத்து வீடு சொந்தக்காரங்க கூட ஏதோ அந்தளவுக்கு சொல்கிறாங்க ஐயா. அது எனக்கு அப்படிப்பட்ட அந்த ஒரு பாரம்பரியம், அப்படிப்பட்ட பாரம்பரியத்தை நம்ம எண்ணி நாம் பெருமையும் கொள்ளணும், அதை நம்ம கையகப்படுத்தி கொள்ளவும் வேண்டும். நாம் நம்மை முன்னேற்றிக் கொள்வதற்கு இது ஒரு நல்ல அரிய வாய்ப்பாக அமைத்து கொள்ள வேண்டும். அந்த வகையில் தொடர்ந்து இதுகாரும் கேட்ட உங்களுக்கும் இந்த நிகழ்ச்சியை நம்ம ஐயாவுக்கு எல்லோரும் சார்பிலையும், அறக்கட்டளை சார்பிலையும், அண்ணா சார்பிலையும், எல்லார் சார்பிலையும் அவங்களுக்கு மரியாதை செலுத்தி தொடர்ந்து நமக்கெல்லாம் வழிகாட்டுதலாக இருக்க வேண்டும் என்று கேட்பதற்காக இந்த நிகழ்ச்சியை நம்ம ஏற்பாடு செய்துக்கிறோம். முதல்ல அண்ணா சபரி அண்ணா வாழ்த்துக்களை சொல்லி வாங்க. ஐயா நீங்கள் வாங்க, நீங்கள் மேடைக்கு வாங்க, மேலே வந்துடுங்கண்ணா, மேலே வாங்க அண்ணா, வாங்க, நீங்கள் வாங்கண்ணா, வாங்க. அண்ணா தான் மூல காரணம். அண்ணா வாங்க, நீங்கள் வாங்க ப்ளீஸ். ஏன்னு பேசுகிறேன் இல்லைங்க, மேலே வாங்க, வாங்க, கேமரா ஓடிட்டுருக்கு, வாங்க. அண்ணா தான் மூல காரணம். அதாவது நம்ம விவசாயத்தில் எத்தனை வெள்ளாமை எடுக்கிறோம்னாலும் முதல்ல அந்த செடி, அந்த விதையை போட்டு அந்த விதை ஒரு செடியாகி அந்த செடியை ஒரு நாற்றங்காலில் வச்சு அதை எடுத்து மறுபடியும் வயலில் வச்சு அந்த மாதிரிலாம் வளர்த்துவோம் இல்லையா? அப்போ தானே மகசூல் கிடைக்கும். அதுபோல் நம்ம அமைப்பாளர் சிவராமன், கோமதி இவங்கெல்லாம் சேர்ந்து அங்கே திருமுறை வகுப்பு ஆரம்பத்தில் வாசகி வித்யாலயாவில் நடந்துட்டு இருந்தது. அது ஒரு சின்ன இடம். அந்த வகுப்புக்கெல்லாம் வந்தவங்க பார்த்துட்டு சரி இங்கே மண்டபத்துக்கு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு மண்டபத்துக்கு கிருஷ்ணகுமார் அண்ணா அவங்க இங்கே இங்கே நடத்துங்க, இன்னும் கொஞ்சம் எல்லா வசதியும் பண்ணித்தரோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்து பண்ணித்தர்றாங்க. அதே போல் சபரி அண்ணா முதல் முறையாக மண்டபத்துக்கு வர்றதுக்கு காரணமாக, அதுக்கு ஒரு காரணமாக இருந்தவங்க சபரி அண்ணா. அதுக்கு முதல் காரணம் நம்ம படித்தோம் இல்லையா, முதல் காரணம் வகுப்பில், அந்த மாதிரி அண்ணா தான் முதல் நம்பர் 1 காரணமாக. எப்படின்னு கேட்டால் அவங்களுடைய தந்தையார் அவங்க பாரம்பரியமாக அறக்குடைகள் செஞ்சிட்ருக்காங்க, திருப்பூரில் பள்ளிகள் நடத்திட்டுருக்காங்க. அவங்க தந்தையார் நினைவாக ஒரு நிகழ்வு நடத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு எப்படியோ நாங்கள்லாம் ஒரு அறிமுகமானோம். அந்த விதத்தில் ஆர்வி மண்டபத்தில் நடத்தலான்னு சொல்லி முன் மண்டபத்தில் 2013 நினைக்கிறேன் முதல் நிகழ்ச்சி நடத்தினோம். இதே மார்கழி மாதத்தில்
அந்த நிகழ்ச்சிக்கு அண்ணா தான் வந்து எல்லாம் பண்ணும்போது நாங்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து எல்லாம் இயங்கும்போது மண்டபத்து அண்ணாவும் வந்தார், கிருஷ்ணகுமார். அந்த அண்ணா வந்துட்டு தான் அந்த வாசகி வித்யாலயம் பார்த்துட்டு அங்கேயும் அப்படி தான் நல்லா உதவி தான் பண்ணாங்க. ஒரு டிஎன்எஸ் அவர் தான் அதெல்லாம் ட்ரஸ்டியாக பண்ணிட்டு இருந்தாங்க. அப்புறம் அது அங்கேருந்து இங்கே வந்தது, இங்கே வந்து சௌகரியமாக பண்ணுங்கன்னு சொன்னார். அந்த விதத்தில் நம்ம இங்கே வந்து பண்ணோம். மிக சிறப்பாக திருவாவடுதுறை மட சன்னிதானங்களினுடைய ஆசி, பரிபூர்ண ஆசி, அந்த குரு மகான்களுடைய ஒரு நம்முடைய ஆசையும் அந்த வழிகாட்டுதலும் அந்த நூற்களையும் திருமுறைகளையும் நம்ம படிக்கிறோம். அந்த விதத்தில் அவங்க சிறப்பாக இதை வளர்த்து எடுத்துகிட்டு வர்றாங்க. தொடர்ந்து அடுத்தடுத்து ஒவ்வொரு ஆண்டும் அந்த மார்கழி நிகழ்ச்சி நடக்குது. இந்த ஆண்டு கூட அருள்மலையில் நடக்குது. அப்போ இப்படி ஒவ்வொரு இதாக நடந்து வருவதற்கு ஒவ்வொருவரும் துணை வருவதில் முதற் காரணமாக அண்ணா சபரி அண்ணா இருந்ததுனால அண்ணா வந்து வாழ்த்துறை வணங்க மாதிரி கேட்டுக்கிறேன். வேதநெறி தலை தோங்க மிக சைவத்துறை விளங்க பூத பரம்பரை மொழிய புனிதவாய் மலர்ந்தெழுது சீதவள வேற்புகழி திருஞான சம்பந்தர் பாதமலர் தலை கொண்டு திருத்துண்டு பரவுவார். அதாவது வாதூர் புராணத்தை வந்து நானும் சிவசமையாவும் ஒரு 3 மாதத்துக்கு முன்னாடி என்ன பேசிகிட்டு இருந்தோம்னா, என் நிறைவு நாளைக்கு வந்து நாம் கண்டிப்பாக ஆதீனத்தை கொண்டு வரலாங்க ஐயா, ஆதீனத்தை கூட்டிகிட்டு வந்து நாம் இங்கே ஒரு நிறைவு பண்ணி தான் ரொம்ப நல்லா இருக்கும்னு தான் நாங்கள் ஒரு 3 மாதத்துக்கு முன்னாடி பேசுகிறோம். நான் ஐயா வந்து உலகம் சுற்று வாலிபன் ஆகிட்டார். அது எப்போ ஏதோ ஒரு நாளில் ஏதோ ஒரு கேட்டாலும் திடீர்னு அவங்க துபாய் போகிறாங்கிறாரு, திடீர்னு ஸ்ரீலங்கா போகிறாங்கிறாரு, இந்த மாதிரியே ஓடிட்டே இருக்காரு. நம்ம ஆதீனத்தை வந்து அதெல்லாம் அந்த மார்கழி மாதம் அவங்க எங்கேயும் வெளியும் போக மாட்டாங்களாம்மா ஆதீனம். ஐயா சொல்லிட்டாரு, இந்த விட்டோம்னா அப்புறம் நம்ம தை மாதம் போயிடும், இந்த கம்ப்ளீட் ஒரு மாதமே நான் இருக்க மாட்டேன், இதை நிறைவு பண்ணிடணும் அப்படின்னு சொல்லி போட்டு தான் அது ஐயா சொல்லியிருந்தாரு. அதாவது நாங்கள் எப்படின்னா, ஐயா வந்து குருநாதர் தான். ஆனால் அந்த குருநாதர் எப்படி அப்படின்னா, நாங்கள் குருநாதர்கிட்ட எல்லா எந்த சந்தேகங்களும் கேட்கலாம், எப்போ வேணாலும் பேசலாம், இப்போலாம் ஃபோனில் பேசலாம். எங்களுக்கு வந்து ஒரு முழு உரிமை. அது அந்த உரிமை எப்படி அப்படின்னாங்க, நமக்கு இப்போ ஒரு குருநாதர்கிட்ட நாம் வந்து ஒரு 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 ரெசர்வேஷனோடு இருந்தோம்னு வச்சுக்கங்களேன், எல்லா சந்தேகம் கேட்போமா, இல்லை ஈஸியாக அதை கேட்கலாமா, இல்லை முடியாதா, சில சந்தேகங்கள் ரொம்ப சில்லியாக இருக்கும். இதை இப்படி கேட்குறது அப்படிங்கிறது ஒரு சந்தேகம் இருக்கும். அதுக்கு அவ்வளோ பெரிய ஒரு இவர். ஆனால் ஐயா எப்படின்னா, எந்த ஒரு சந்தேகமும் நாம் எப்போ கேட்டாலும் அதை வந்து நம்மளுக்கு எவ்வளவு எளிமையாக அதை புரியும்படியாக அழகாக எடுத்து அப்பப்போ நம்மளுக்கு விளக்கிடுறார். அது எப்படி அந்த ஒரு எளிமையை வந்துங்க, அது நீங்கள் பழக நம்ம எல்லாருக்குமே தெரியும். நம்ம யாருக்குமே அந்த ஐயாட்ட ஒரு பழகுக்கு ஒரு ரிசர்வேஷனே இருக்காது. நம்மளுக்கு நீங்கள் எப்போ வேணாலும் ஐயாட்ட கூப்பிடலாம், எப்போ வேணாலும் ஐயாட்ட பேசலாம், எந்த ஒரு விண்ணப்பம் வேணாலும் அடுத்த நிமிஷம் வைக்கலாம், அடுத்த நிமிஷம் ஐயா உடனே சொல்லிடுவார். நம்மளுக்கு அந்த ஒரு மிகப்பெரிய ஒரு இறைவன் கொடுத்த ஒரு பாக்கியம் சிவசண்மையா கிடைத்தது தான். ஏன்னா இல்லைன்னா சென்னையில் தான் எல்லாம் உட்காந்துருக்காங்க. எல்லா பெரிய உபன்யாசங்களும் சரி, இல்லை நம்ம தத்துவ பேராசி யாராவது சொன்னாலும் சரி, எல்லாம் சென்னை தான். யாராக இருந்தாலும் சென்னையில் தான் கூப்பிட்டு வரணும், அவங்க தான் இங்கே வந்துட்டு போயிட்டுருக்காங்க. இறைவன் கொடுத்த வரம் நம்மளுக்கு என்னென்னா, ஐயா இங்கே கோயம்புத்தூர்லேயே இருந்திருக்காரு, ஆனந்தமாக நம்மளுக்கு வேணுங்கிறத அடுத்த நிமிஷம் பண்ணி கொடுத்துறாரு. நம்ம இதை முடிச்சுட்டு அடுத்து என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம தலைவர் அண்ணா சொல்லிட்டார், கிருஷ்ணகுமார்னா, அடுத்தது நாம் ஒரு முக்கியமான ஒரு நிகழ்வை வாரம் வைக்கணும், இதை ஐயா தொடர்ந்து வந்துட்டு இருக்கணும்னு ஐயா அண்ணா சொல்லுவார் உங்களுக்கு என்ன இதுன்னு. ஐயா இருந்தாலும் அதுக்கு முன்னாடி நாங்கள் அனைவர் சார்பாக உங்களுக்கு முதல்ல நான் நன்றி சொல்லிக்கிறேன். இந்த 47வது வாரம் வரைக்கும் நீங்கள் ஆனந்தமாக வந்து இந்த ஒரு வாதவூர் புராணத்தை ரொம்ப சிறப்பாக வந்து நீங்கள் நடத்தி கொடுத்தீங்க. ஒரு தடவை பார்த்தா திடீர்னு 50 பேர் இருப்பாங்க, 80 பேர் இருப்பாங்க. நாங்கள் சேர் கணக்கு போடுவோம். காலையில் நான் சிவராமன் இருப்போம், வந்து சேர் போட்டு போடணும். எதுக்கு சொல்கிறேன்னா, இல்லை சிவராமன் இன்றைக்கி வந்து ஒரு 80, இந்த பக்கம் ஒரு 80, 120 சேர் போடலாமா அப்படின்னு கணக்கு போடுவோம். அப்புறம் நான் இந்த பக்கம் கொஞ்சம் கம்மியாக போட்டுக்கலாம்ண்ணா அப்படின்னு சொல்லி போட்டு கொஞ்சம் ஒரு 80க்கு பதில் 50 போடுவோம். இந்த பக்கம் ஜென்ஸ் கூட்டம் ஜாஸ்தியாக இருக்குது. எதுக்கு சொல்கிறேன், இந்த நிகழ்வுகளெல்லாம் வந்து இந்த 47 வாரமுமே எங்களுக்கு ஒரு ஆனந்த தொண்டாக தான் இருந்தது.
காலையில் நாங்கள் வருவோம் வந்து. அதுக்கு முக்கிய காரணம் சிவராமன். சாதாரண விஷயம் இல்லைங்க. அவர் வந்து அதாவது நான் முதல் வாரத்தில் நான் பார்த்த சிவராமன் எப்படியோ அதே மாதிரி இந்த கடைசி வாரம் வரைக்கும் அதை விட பல மடங்கு அவருடைய தொண்டு வந்து தொடர்ந்துட்டுருக்கு. நாம் சும்மா சொல்லக்கூடாது. அவர் வந்து ஒரு படத்தை, சாமி படத்தை துடைக்கணுமா, நாம் கூட சரி அவசரமாக துடைப்போம், எல்லாம் நீட்டாக எடுத்து வச்சு அவசரப்படாமல் கரெக்டாக வச்சு இப்படி தான் துடைக்கணும், இப்படி தான் பண்ணணும், மாலைன்னா இப்படி தான் பண்ணணும் அப்படின்னு சொல்லி போட்டு எல்லாமே வந்து அந்த நிகழ்வு எப்படி நடத்தணுமோ அந்த மாதிரி ஒவ்வொரு சமாச்சாரத்தையும் ரொம்ப அற்புதமாக பண்ணாங்க கிருஷ்ணகுமாரன்னு. அதாவது வந்து இது எங்களுக்கு ஒரு வழிகாட்டி அப்படின்னா, தலைவர் அப்படின்னா அதுக்கு ஒரு இலக்கணம் நாங்கள் நினச்சிருக்கோம். இப்படி தான் இது இருக்கணும். ஒரு 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 இதில் வந்து போயிட்டுருக்கணும்னா எந்த ஒரு இன்ஸ்ட்ரக்ஷனுமே வந்து அது இன்ஸ்ட்ரக்ஷனாகவே இருக்காது. அது ஒரு சாதாரண ஒரு டைலாக் மாதிரி தான் இருக்குமே ஒழிய, ஆனால் அத்தனை பேருமே நாங்கள்லாம் சேர்ந்து ஒரு செய்யக்கூடிய ஒரு அன்பின் கட்டையிலேயாகத்தான் இருந்துட்டு இருந்தது. அதனால் அவருக்கு இந்த மனமாக நன்றி. செந்தில் அண்ணாவும் சரி, சுரேஷ் அண்ணாவும். சுரேஷ் அண்ணா ஆக்சுவலி வர முடியல, அவருக்கு பொண்ணு கல்யாணம் பத்திரிக்கை கொடுக்க போயிட்டாருங்க. ஆக்சுவலாக வர வேண்டியது அது. இந்த சடனாக நிகழ்வு எல்லாமே திடீர்னு நடந்ததுனால இதெல்லாம் வர முடியல. ஆனால் அவருக்கு இந்த மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக்கிறோம். சிவசண்முகம் ஐயா தொடர்ந்து இந்த வாத புராணத்துக்கு அடுத்தது இன்னும் சிறப்பாக வந்து அதாவது திருவாசகம் உடைய உரை, திருவாசகத்துக்கு உரை வந்து ஐயா எப்படி சொல்ல போகிறார் அப்படின்னா, அதாவது வந்து நம்ம தண்டபாணி தேசியருடைய உரையும், அப்புறம் அன்னை விடிகளுடைய உரையும், அப்புறம் இன்னும் பல. இப்போ வாதூர் புராணத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா வாதூர் புராணத்தில் வேர்ப்பிள்ளை உடைய மட்டும் ஐயா சொல்லலை. திடீர்னு சுந்தரர் புராணத்திலேருந்து ஒரு நிகழ்வு எடுத்து அதையும் கம்பேர் பண்ணுவார். ஞானசம்பந்தர் பெருமானுடைய இந்த எப்படி நடந்தது, புராணங்கள் எப்படி நடந்தது, அடியார்கள் எப்படி இருந்தாங்க, அடியாரோட இலக்கணங்கள் என்ன, இப்படி பல விதைகள் நீங்கள் இப்போ திருப்பி போட்டு பார்த்தீங்கன்னா நம்ம வாதூர் புராணத்தை இவ்வளவு செய்திகள் வந்து ஒரு வாதூர் புராணத்தில் இருக்குதா அப்படிங்கிறது ஆச்சரியமாக இருக்குது. நீங்கள் யூடியூப்பில் வந்து ஒருத்தர் கேட்டுட்டு எப்படிங்க இப்படி ஒரு அற்புதமான நிகழ்வு நடந்துகிட்ருக்குதே அப்படின்னு ஆச்சரியமாக இருக்குது. ஏன்னா நாம் வந்து டெய்லி கேட்டிருக்கிறோம், வெளியூர்ந்து கேட்குறவங்க இன்னும் பல விதத்தில் அவங்க அனுபவிக்கிறாங்க. அந்த மாதிரி நாம் வந்து அடுத்தது வந்து திருவாசகத்தை பற்றி ஐயா இந்த பல உரைகளை கேட்குறப்ப என்னன்னா, நாமளாம் தண்டபாணி தேசிகர் அதாவது கேட்கணுன்னா அதுக்கு சிகேசியா நம்மளுக்கு பிரபலமாக இருக்காருங்க, பெரிய படம் நம்ம கேட்டேங்க. அதே மாதிரி தண்டபாணி தேசிகர் ஐயா அதை விட ஒரு மிகப்பெரிய ஒரு உரை ஆசிரியர், அவர் நாம் கேட்டதில்லை, அது ஐயா சொல்ல போகிறார். அது திருவாசகத்தில் எப்படி அவங்கெல்லாம் சொல்லியிருக்காங்க. ஏன்னா நாம் எல்லாம் முற்றோதல் பண்ணுறோம், எல்லாருமே ஆனந்தமாக படிக்கிறோம். சில இடத்துல கண்ணீர் நாமளே சரி நம்மளுக்கு ஒரு உணவு வந்து நாம் கண்ணீர் விடுறோம் இந்த இது இருக்குது. ஆனால் ஒவ்வொரு உரையாசிரியர்கள் எப்படியெல்லாம் அந்த உரையை அனுபவித்திருக்கார்கள், அப்படி நாமளுக்கெல்லாம் அந்த உரை சொல்கிறப்ப அடடா இப்படிங்கிறப்போ நம்முடைய அந்த உணர்வுகள் இன்னும் பல மடங்கு அந்த இறைவனோட சேர்றப்போ நாம் அந்த திருவாசகத்தை இன்னும் பல மடங்கு அனுபவிப்போம். அதனால அந்த ஒரு திருவாசகத்தை நம்ம வந்து வாதூர் புராணம் முடிச்சதுக்கப்புறம் கண்டிப்பாக அந்த திருவாசகத்தையே ஐயா வந்து உரையாக சொல்லட்டுமே அப்படின்னு சொல்லி போட்டு ஆடல் அறக்கட்டளையில் நாங்கள் ஒரு விண்ணப்பம் வச்சதுனால ஐயாவும் அண்ணனும் சரி அப்படியே பண்ணிக்கலாம் அப்படின்னு ஐயாவிட்டையும் கேட்டோம். ஐயாவும் முழுமையாக அதை ஒத்துக்கிட்டேன், சரி செஞ்சிடறேன் அப்படின்ட்டாரு. ஸோ வர்ற ஜனவரி 20ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை காலையில் இதே ஒரு மாலை 5 to 7 மணி வரைக்கும் திருவாசக விளக்க உரை அன்று ஆரம்பிக்கப்படும். இது வந்து ஜனவரி 20ஆம் தேதிங்க. மிக்க நன்றி ஐயா. ஆமாம், நான் அட்வைஸ் பண்ணி தொடர்ந்து என்னுடைய தலைவர் கிருஷ்ணகுமார் அதில் பேசணுமே இதுதான். திருச்சிற்றம்பலம். நம் வாழும் காலத்தில் ஐயாவோட வாழணுங்கிறது தான் மிகப்பெரிய நன்றி நினைக்கிறவர்கள். ஏன்னா இன்னைக்கு இது மாதிரி ஒரு சித்தாந்தத்தையும் திருமுறையும் கலந்து பேசக்கூடியவங்க எனக்கு தெரிஞ்சு நம்மளுக்கு எட்ட தூரத்தில் இல்லை. சென்னிப்பினார் ஐயா இருந்தார், வேறு ஒரு மணிவாசன மண்டலத்தோட தலைவர். அவர் முதும்பெரும் புலவர், 90 வயது 92 வயது ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். அவர் தான் முன்னெடுத்தார். திருமுறைகளை எல்லாம் மக்களுக்கு போய் சேரணும், தமிழ் வழிபாடு போய் சேரணும், மக்கள் இறைவனுக்கும்
உங்களுக்கும் உள்ள தொடர்பை நீங்களே விரிவாக்கிக்கணும். ஒன்றொருத்தர் வேண்டியதில்லை, நீங்களே அந்த தொடர்பை நீங்கள் எஸ்டாப்ளிஷ் பண்ணிக்கணுங்கிறது தான் அதனுடைய நோக்கமாக இருந்தது. அதன் வழியில் தான் நம்மளாம் செயல்பட்டுருக்கோம். இறைவனாக நீங்களே உங்களுடைய இருதயத்தில் உணர்ந்து நீங்கள் கண்ணை மூடி தியானிச்சா எப்படி சிதம்பரம் நடராஜர் வருவாருங்கிறதுக்கு தான் ஐயா நம்மளுக்கெல்லாம் பயிற்சி கொடுத்துருக்கார். அதனோட வெளிப்பாடாக தான் இந்த திருவாரூர் புராணத்தை நாம் பார்க்குறோம். சிவாய நம என பெற்றேன்னு சாமி சொல்லும்போது இந்த ஃப்ளக்ஸ் ஃபஸ்ட்டு நாங்கள் அடித்தோம். சரி, எப்படி சாமி திருவடி தீக்க கொடுத்துருப்பாங்க அப்படின்னு சிவாய நம என பெற்றேன்னு சாமி சொல்கிறாங்க. அதனோட வெளிப்பாடாக தான் சரி இது ஒரு ஃப்ளக்ஸ் ஃபஸ்ட் அடித்தோம். அதில் இப்போ இந்த புராணம் கேட்கும்போது தான் தெரியுது சாமி மாணிக்கவாசகர் சாமியோட திருவடி தீக்க வாங்கும்போது வெள்ளை ஆடை அணிந்தார்னு ஒரு செய்தி புதுசாக எனக்கு வந்தது. அப்போது அடுத்தது உடனே ப்ரெஸ்ஸில் நாங்கள் இப்போ ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம் மாணிக்கவாசகர் வெள்ளை ஆடையும். ஸோ அது மாதிரி அப்புறம் சாமி கையில் நம்ம இன்னைக்கு காலையில் பேசின சிவஞான போகம் நூல் இருந்ததுன்னு சொல்லி ஐயா சொல்லியிருக்காங்க. ஸோ இது மாதிரி வரலாற்று செய்திகளெல்லாம் வேற எங்கே கிடைக்கும்? இப்போ அடுத்து அதையும் ஒர்க் அவுட் பண்ணியிருக்கேன். சாமி கையில் சிவஞான போகம் இருக்கிற மாதிரி அது மிக விரைவில் எப்படி உங்களுக்கு இது மாதிரி ஒரு இது வந்ததோ அதுலேயே உங்களுக்கு வந்து மறுவடிவம் பண்ணி, ஏன்னா இதெல்லாம் வரலாறு தெரிஞ்சால் தான் நம்ம இதையெல்லாம் செய்ய மாட்டோம். சும்மா நானும் திருவாசகம் படிச்சுட்டு இருந்தேன். பட் இது உணர்ந்து படிக்கக்கூடிய ஒரு சூழலை ஐயா அவர்கள் உருவாக்கி இருக்கிறார்கள். அதற்கெல்லாம் இறைவனுக்கு ஆடல் வல்லானுக்கு நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம். யாம் பெற்ற இன்பம் பெருக வையகம் என்ற கூற்று கேட்க இங்கே இருக்கும் அடியார்கள் அடுத்து வரக்கூடிய திருவாசகத்தினுடைய விரிவுரையை மீண்டும் விரிவாக அனைவரும் கேட்க வேண்டும். இந்த திருவாசகத்தை புதுசா போதும், ஆமா எங்க போயிடலாம். செல்வர் சரியா சொன்னாங்க இல்லைங்களா, செல்வர் எப்படி வேணாலும் வச்சுக்கோங்க. அதனால இது இன்னும் மக்களுக்கு கொண்டு போய் விரிவா சேர்க்கணும். நிறைய இந்த அரங்கம் பதிலையும் கிருஷ்ணமாரன்கிட்ட அந்த அரங்கம் கேட்கணும். அப்படி நீங்க தயவு செஞ்சு நீங்க வாழ்க்கையில பண்ற அறம் என்னன்னா உங்களுக்கு தெரிஞ்சதை 4 பேருக்கு சொல்லுங்க. ஏன்னா நம்மளுக்கு எதாவது பெரியவங்க இப்படி சொல்லித்தானே நம்ம எல்லாம் வந்தோம். இப்ப நம்ம 4 பேருக்கு சொன்னாதான் இந்த அறம் ஏன்னா இது ஏதாவது இந்த வாழ்க்கை கடல்ல நம்ம ஏதாவது ஒரு கட்டையை பிடிச்சி நீந்தனோம்னா இது மாதிரி ஒரு ஆசிரியர் இது மாதிரி ஒரு புத்தகத்தை பிடிச்சிட்டீங்கன்னா தான் நீந்தணும். ஸோ இதுக்காக நீங்க ஒரு மெனக்கெடுங்க, ஒரு 10 பேருக்கு சொல்லுங்க, வர வைங்க, இந்த சிவபுராணத்தை சொல்லி கொடுங்க, திருவாசத்தை சொல்லி கொடுங்க. அவங்களுக்கு வேற வாழ்க்கையில் வேற சொத்தெல்லாம் வேண்டியதில்லை. இந்த ஒரு சொத்து இருந்ததுன்னா இந்த பிறப்பும் இல்லை, வரக்கூடிய பிறப்பு இறைவன் போட்டாலும் கூட அதுலேயும் கூட நீந்தி வந்துடுவாங்க. ஸோ அதனால இது ஒரு மிகப்பெரிய ஒரு புண்ணியமான ஒரு சிவப்பணி. இதில் நாங்களும் தங்களை இணைத்திக் கொள்வதற்கு இறைவன் ஒரு வாய்ப்பை கொடுத்திருக்கிறார் என்பதில் பெரும் மகிழ்ச்சி இருக்கிறோம். இதற்கான வாய்ப்பை கொடுத்திருந்த அனைத்து அன்பர்களுக்கும் நன்றியை கூறி விளைவுகிறேன். சிவாய நன்றி அண்ணா இருவருக்கும். தொடர்ந்து நம்ம அன்பர்களிலிருந்து ஆசிரியரை அங்கிருந்து நம்ம கேட்டுக்கிட்டு வகுப்பை கேட்டுட்டு போகிறோமே, உள்ள கிடக்கையை சொல்வதற்கு நமக்கும் ஒரு வாய்ப்பு வேணும் அப்படின்னு கேட்டுக்கிட்டவங்க இருக்காங்க. நிறைய பேர்த்துக்கு அந்த எண்ணம் இருக்கும், சொல்கிறதுக்கு தயக்கமாக இருந்தாலும் கூட முன்னாடியாக முதலாவதாக நம்முடைய அட்வொகேட் சவுந்தரராஜன் அண்ணா அவர்கள் ஆசிரியருக்கு மரியாதை செய்து தன்னுடைய அனுபவங்களை ஒரு 2 நிமிடங்கள் தெரிவிக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்ளும். அது கையில் எடுத்து வந்துடுங்க, நீங்கள் பேசுங்க, ஃபஸ்ட்டு பேசிவிடுங்க, அப்புறம் போடும்போது நீங்கள் இங்கேருந்து எல்லாம் ஒன்று மாட்டி விட்டுருங்க. திருச்சிற்றம்பலம். அனைவருக்கும் வணக்கம். நம்ம ஆசிரியர் ஐயாவோட புகழை எப்படி சொல்கிறதுன்னு தெரியல. ஒரே ஆசிரியர்கள் அருணி வடிவேல், வேட்பிள்ளை, தண்டமணி தேசியர்களையெல்லாம் நாங்கள் பார்த்ததில்லை. அவங்களையெல்லாம் உங்கள் உருவத்தில் நாங்கள் பார்க்குறோம்.
வாதவூர் புராணம்னு நடத்த ஆரம்பித்து திருவிளையாடற் புராணம், அப்புறம் நால்வர் பெருமக்கள் எல்லாத்தையும் போட்டு ஒரு மிக்சட் ஃப்ரூட் ஜாமாக நம்மளுக்கு கொடுத்துருக்குறாரு. ஐயா ரொம்ப நன்றி. பல பணக்காரங்களெல்லாம் வந்து நிறைய சொத்துக்களை வந்து மூதாதையர்கள் சேர்த்து வைப்பாங்க. கடைசியில் 2-3 தலைமுறை தாண்டி வரும்போது அந்த சொத்துக்களெல்லாம் எங்கே இருக்குதுன்னு ஒருத்தருக்கும் தெரியாது. பேரப்பிள்ளை வந்து அந்தந்த ஊருக்கு அந்த டாக்குமெண்ட்டை தூக்கிட்டு போய் அந்த சர்வேயரை பிடிச்சி அந்த மணியக்காரரை பிடிச்சி இது இந்த இடம்தான் உங்களுது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு இதுதான் நம்மளுக்கு உண்டானதா அப்படின்னு தெரிஞ்சுக்குவோம். அது மாதிரி நம்ம முன்னோர்கள் நிறைய சொத்து நம்மளுக்கு வச்சுருக்கிறாங்க. அதைய வந்து வாதவூர் அடிகள் புராணம்ங்கிறது ஒரு சொத்து இருக்கிறத நம்ம ஐயா சர்வேயர் தான் நம்மளுக்கு காட்டி கொடுத்துருக்கிறாரு. அவருக்கு ரொம்ப நன்றி. அவர் சொல்லியிருக்கிறாரு, பிற மதத்தினர் வந்து எல்லாம் ஏதோ ஒரு புஸ்தகத்தை வச்சுக்கிட்டு அதை படிச்சுட்டு இருக்கிறாங்க, நம்மளுக்கு வந்து எத்தனை சொத்து உள்ளதுங்கிறத வந்து ரொம்ப வியப்பாக இருக்குது. இது இந்த மாதிரி குருமார்கள் வந்து சொல்லி கொடுத்தா தான் நம்மளுக்கு அதை பற்றி தெரிய வரும். அதே மாதிரி மாணிக்கவாசகர் புராணம், இது திருவிளையாட்டு இந்த புராணத்தில் பார்த்தோம்னா நிறையா வந்து மாணிக்கவாசகர் பெருமான் கூட உரையாடலே செஞ்சுருக்கிறாரு. மற்ற நால்வர்களுக்கு அவங்க வருவாங்க, ஏதோ ஒன்று சொல்லுவார், ஒரு மறைஞ்சதுக்கு அப்புறம்தான் அவர் பெருமான் தான் வந்தாருன்னு எல்லாத்துக்கும் தெரியும். ஆனால் இவருக்கு பெருமான் தான் இது, இந்த குதிரை மேலே உட்காந்துருக்கிறது அவர் தான் அப்படின்னு ரசிச்சிருக்கிறாரு. ஒவ்வொரு தடவையும் ரசித்து இவங்க 2 பேரும் பண்ண கான்வர்சேஷனை கேட்டால் நம்மளுக்கு இங்கே இருக்கிறோமா எங்கே இருக்கிறோம் அப்படிங்கிற சந்தேகமே வந்துடுது. சில சமயத்தில் ஐயா வந்து சொல்லும்போது வீடியோவே நம்மளுக்கு தெரியுது. அந்த புத்தரை வாதில் வென்றது இதெல்லாம் பார்க்க போனால் அந்த சீனுக்கே கொண்டு போய் நம்மளை நிறுத்தி வச்சிடுறாரு. நாம் எங்கேயோ ஒரு மூலையில் நிறுத்தி இதெல்லாம் பார்த்த மாதிரியே இருக்குது. அப்புறம் பல சமயத்தில் பார்த்தா இவருக்கு அதுக்கு பின்னாடி சொன்னது எனக்கு காதுலேயே விழுக மாட்டேங்குது. அப்புறம் திருப்பி வந்து யூடியூப் பாடும்போது ஓ இதெல்லாமே சொல்லியிருக்கிறாரா அப்படிங்கிற அளவுக்கு அந்த சீன் ஆஃப் அக்கரன்ஸுக்கே நம்மளை கூட்டிகிட்டு போயிடுவார். கையை பிடிச்சி கூட்டிகிட்டு போயிடுவார். எங்கேயும் தப்ப முடியாது, எல்லா சீனையும் விசுவலைஸ் பண்ணியிருக்கிறாரு. அதனால் அதே மாதிரி எனக்கு இந்த திருவாசகம் படிக்கும்போதெல்லாம் இந்த சிவபுராணத்தில் சொல்லிய பாட்டின் பொருள் வந்து சொல்லுவார் செல்வர் ஆமாம், இத்தனை பாட்டுக்கும் பொருள் தெரிஞ்சால் தான் சிவலோகத்துக்கு போக முடியுமா அப்படின்னு எனக்கு ஒரு சந்தேகம் இருந்தது. சொல்லிய பாட்டின் பொருள் ஒவ்வொரு பாட்டுக்கும் எத்தனையோ விளக்கங்கள், இன்னும் திருவாசகத்துக்கு விளக்கம் சொல்ல போகிறாரு. ஒவ்வொரு 4 பாட்டு தான் சொல்லுவார் ஒரு 1 மணி நேரத்துக்கு. அத்தனை விளக்கம் இருக்குது. இத்தனை விளக்கத்தையும் தெரிஞ்சால் தான் சிவலோகத்துக்கு போக முடியுமா அப்படின்னு நான் யோசனை பண்ணிகிட்டு இருந்தேன். ஆனால் கடைசியில் சொல்லிட்டார், பொருள் பெருமான் தான், அது தெரிஞ்சாலே சிவலோகத்துக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டார். இந்த பூரா புஸ்தகத்தில் இருக்கிற அத்தனை இதுக்கு இன்ச்சாக விளக்கமெல்லாம் வேண்டியதில்லை, அந்த பொருள் சிவபெருமான் தான் அப்படின்னு செஞ்சாலே போதும் அப்படிங்கிற ஒரு எளிமையான வழியை வந்து டக்குன்னு சொல்லி கொடுத்தார். சொல்லிய பாட்டின் பொருள் வந்து சொல்லுவார்னு அது என்ன பொருள் நம்ம சொன்ன பாட்டுக்கெல்லாம் அப்படின்னு யோசனை பண்ணிக்கிட்டே இருக்கும்போது தான் சொன்னார், அது பொருள் சிவபெருமான் தான், அவ்வளோதான் பொருள் அப்படின்னு ரொம்ப இதாக சொல்லிட்டார். நாங்கள் அனுபவித்ததை வந்து எப்படின்னு சொல்ல முடியலைங்க ஐயா. சில சமயத்தில் நான் இந்த இடத்துலையே இல்லை, சீனுக்கே போயிடுறதுனால நீங்கள் கூட்டிகிட்டு போயிட்டு இருந்தீங்க. நீங்கள் இந்த மாதிரி குருமார்கள் கிடைப்பது வந்து நமக்கு வந்து காலத்தின் கட்டாயமாக இருக்குது. திருவருளுக்கு தான் நம்ம ரொம்ப நன்றி சொல்லணும். உங்கள் பணி மேன்மேலும் சிறக்க நீங்கள் நிறைய சொல்லணும்னு நாங்களும் கேட்கணும்னு வேண்டிக்கிறோம். நன்றி, வணக்கம். நன்றிங்கண்ணா. எல்லாம் ஒன்றா போட்டுக்கலாம், நீங்கள் வெயிட் பண்ணுங்க. அடியார் பெருமக்களே, அடுத்ததாக அண்ணா கூப்பிடலாங்க. அண்ணா துரை அண்ணா நீங்கள் பேசுகிறீங்க, வாங்க. துரை அண்ணா அவர்கள் தனது அனுபவத்தை ஒரு 2 ஆதீஸ்வரா ட்ரஸ்டினுடைய அரங்காவலர் அண்ணா அவர்கள் ஒரு இடத்துல. எல்லோருக்கும் வணக்கம். நம்ம ஒரு 50 வருஷத்துக்கு முன்னாடி இந்த மாதிரி ஒரு பேச்சாளரோ யாருமே இல்லை. நம்ம இந்து மதம் இப்படியே போச்சுன்னா அழிஞ்சே போயிருங்கிற சூழ்நிலையில் இருந்தது. இப்போ இவங்க சண்முக ஐயா மாதிரி நிறைய பேர் வந்ததுனால நம்ம இந்து மதம்
துளிர் விட்டு மரமாய் வளர்ந்துட்டுருக்கு. இப்போது உங்களை எல்லாம் பார்க்குறப்ப நான் ஒரு தூசு. நீங்களாம் பெரிய சிவனடியான், நான் எல்லாம் அவ்வளவு ஒரு இதை கட்டதில்லை. இருந்தாலும் உங்களையெல்லாம் பார்க்குற பெருமை எனக்கு ஒரு சந்தோஷமாக இருக்குது. அது ஐயா கூட நான் வந்து ஜூலையில் ரிஷிகேஷில் ஒரு 7 நாள் கூடவே இருந்தேன். அவருடைய பேச்சை கேட்டதுலேருந்து அவர் அடிமையே ஆகிட்டேன் நான். அவர் வாட்ஸ்அப்பில் போட்டு போனோம் 10 நாளைக்கு முன்னாடி வர சொல்லியிருந்தார். அப்போ பல காரணத்தினால என்னால் வர முடியல. இன்னைக்கு கண்டிப்பாக வரணும்னு என்ற மச்சனை முருகேஷ் சொல்லியிருந்தார், ஐயாவும் சொல்லியிருந்தார். கண்டிப்பாக நான் எங்கேயும் போக வீட்டிலே இருந்து 2:30 மணி எப்போ ஆகும் பார்த்துட்டு இருந்தேன் இங்கே வர்றதுக்காக. அதாவது அவருடைய பேச்சும் நம்மளுடைய இந்து மதத்தினுடைய அந்த வேகம் மனையை இங்கே இழுத்துட்டு வந்துடுது. அதுக்கு வந்து உங்களுக்கு நன்றி சொல்லணும். நம்ம நடராஜ் அவர்களுக்கு, சமீர் நடராஜ் அவர்களுக்கும் இவ்வளவு தூரம் சிறப்பாக செஞ்சு இந்த அளவுக்கு ஒரு மண்டபத்தில் ஒரு சிறப்பாக செஞ்சு கொடுத்ததுக்கு அவருக்கு நன்றி. அவர் கிருஷ்ணகுமார் அவருக்கு நன்றி. நன்றி சொல்கிறத விட அவங்க 3 பேர்த்துக்கு பொன்னாடை வச்சு நான் பாராட்டிடுவேன். சரிங்க சார். ஆனால் ஒரு நிமிஷம்னா இருங்கண்ணா, நான் முடிச்சுட்டு சரி. திருச்சிற்றம்பலம். அடுத்து நம்ம ஆசிரியருக்கு வந்து நம்ம நினைவு பரிசு வழங்கி அவங்களுக்கு நம்ம மரியாதை அடுத்த நிகழ்வு ஆசிரியருக்கு மரியாதை செய்வது. முன்னதாக இப்போ நம்ம பேசினதில் பெண்கள் யாராவது தங்களுடைய பங்களிப்பை கொடுக்க வேணும். வாங்க வாங்க, தங்களுடைய உணர்வுகளை சொல்லுங்கள். அண்ணா சொல்லும்போது ஒரு செய்தி, அட்வொகேட் அண்ணா தன்னுடைய அனுபவத்தை எங்கிட்ட அடிக்கடி சொல்லுவார். அவர் சந்திக்கும் போதெல்லாம் அதை பற்றி பேசுவோம். வாங்க ஒரே நிமிஷம் நான் சொல்லி வாங்க, நீங்கள் வாங்க. என்ன சொல்லுவாங்கன்னா, அவங்க பாட்டி இவருடைய அம்மா கிட்ட, அதாவது அம்மாவுடைய அம்மா அந்த காலத்தில் வந்து அவர் எங்கே வெளியில் போயிட்டார், அவர் இருந்தால் நல்லாயிருக்கும். என்ன பண்ணுவாங்க, அதாவது அந்த வயசான காலத்தில் 2-3 புஸ்தகம், அப்போல்லாம் சின்ன சின்ன புஸ்தகமாக இருக்குமாம்மா, பழைய புத்தகம். அந்த புத்தகத்தை 2-3 கொண்டு வந்து கொடுத்து அவங்க பாட்டி இவங்க அம்மா கிட்ட கொண்டு வந்து கொடுத்து மடிப்புடி அப்படின்னு சொல்லிட்டு, அப்போல்லாம் மடி தானே வச்சு கட்டியிருப்பாங்க, மடிப்புடின்னு சொல்லிட்டு இதுதான் சொத்து அப்படின்னு சொல்லி தன்னுடைய மடியில் போட்டதாக சொல்லியிருக்காங்க. அண்ணா சொல்லியிருக்காங்க. அவர் சொல்ல விட்டுட்டார், வெளியிலையும் போயிட்டார். அப்படிப்பட்ட சொத்து தாய்மார்கள் வழியாக வரணும். ஏன்னா ஆண்கள் என்ன படித்தாலும் கேட்டாலும் அதை சொல்லுவதை விட தாய்மார்கள் நீங்கள்லாம் சொல்லும்போது தான் அது இன்னும் கொஞ்சம் குடும்பத்தில் அது கல்வியே வந்து அப்படி தான் சிறக்கும்னு சொல்லுவாங்க. அந்த விதத்தில் உங்களுடைய அனுபவங்கள் ரொம்ப முக்கியம். வாங்க ப்ளீஸ். அப்படியே கையிலே வச்சு பரவாயில்ல, இதை வச்சு அப்படியே நம் குருநாதர் திரு சிவசுமி ஐயா தான் நமக்கெல்லாம் குருநாதர். அவரை தான் வாழ்த்தி வணங்கி என்ன பேசணும்னு தெரியும். ஆனால் அவர் கண்டிப்பாக ஒரு நிமிஷமாக முன்னாடி நின்று நமக்கு தெரிஞ்ச சில நன்றிவாக நம்ம சொல்லணும் தான் வந்து நின்று அந்த ஆர்வத்தால் தான் வந்து நின்றுக்கிறேன். கரெக்டாக தொடர்ச்சி கிளாஸுக்கு வர முடியலான்னு அப்பப்போ வந்தாலும் மனம் ரொம்ப நெகிழ்ச்சியாக அந்த அவரை சொல்லி கொடுத்ததை சிந்தனை அந்த தூங்குற வரைக்குமோ விழுந்தால் அவரோட நினைவு அந்த தொடர் சொற்பையும் அப்படியே அவரை அந்த சொல்கிற விதம் நம்மளை அப்படி உள்ளத்தை தாக்குற விதம் என்னைக்கும் அப்படி உள்ளத்தில் இன்னுமே ஒரு தேன் பாயிற மாதிரி அவரோட அவர் அணுகுமுறையாவது நம்ம எந்த நேரம் வந்து அவரோட பேசினாலும் அவ்வளோ ஒரு இனிய இன்முகத்தோட இன்றைக்கி இருக்க குருநாதரெல்லாம் பார்க்குற மிக மிக அரிது. அப்போ ஏற்பட்ட குருநாதர் நமக்கு கிடச்சிருக்கிறாரு. அதுக்கே நம்ம 1000 முறை நன்றி சொல்லணும். அவரை கம்பன் பாணியில் வாழ்த்தணுன்னா வார்த்தை தமிழுக்கு வழங்குதமிழ் வேந்தன் கம்பன் மிக அழகாக எடுத்துரைப்பார். அங்கன் நெடுமதி படை சூழ அயோத்தியனு மணி நகரத்து உலகெடுத்தும் விளக்கும் ஜோதி வெங்கதிரோன் குலத்துக்கு ஒரு விளக்காய் தோன்றி விண் உயிக்கும் வீரன் தன்னை செங்கன் நெடுங்கரும்புகள் ராமன் தன்னை சிவசண்முகம் ஐயா தன்னை கொண்டாடும் இந்நாள் பொன்னாள் திருநாள். அதுபோல் இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்த சபரியண்ணா சிவசண்முகங்கள் எத்தனையோ பேர் பின்னாடி நம்ம அழகாக வந்து அந்த டயத்துக்கு வந்து சேனலுக்கு வந்துடும். அதுக்கு எத்தனை எவ்வளோ தடவை ஊக்குவிப்பு, எத்தனை தடவை அவங்களுக்கு நம்மளை மாதிரி நிறைய அளவு இருக்குது. அதையெல்லாம் விட்டுட்டு ஒரு பொது சேவையாக நம்ம எல்லோரும் இந்த சிவசிந்தனையை நம்ம உணரணும். நம்ம ஆத்மாவை நம்ம பரிபூர்ணமாக வச்சுக்கணும்னு இத்தனை பேர் சேவை செஞ்சதுக்கு அது எனக்கு என்ன சொல்ல தோணுதுன்னா, ஒரு முறை
சோழ மன்னர் வந்து தன்னோட அவைக்கள புலவர்களை பார்த்து, நீங்கள் இந்த ஒரு பொழுதிற்குள் 4 கோடி பாடலை பாட வேண்டும் என்று கட்டளையிட்டார். என்னது ஒரு பொழுதிற்குள், இந்த இன்று இரவு ஒரு பொழுதுக்குள் 4 கோடி பாடலை எவ்வாறு பாடுவது என்று கவலையுற்றனர், வியப்புற்றனர். அப்போது அவ்விடம் நம் ஔவையார், இதோ இப்போது கூறுகிறேன் என்று கூறி, மதியாதார் தலைவாசல் மதித்தொருகால் சென்றார் மிதியாமை கோடி வரும், உன்னீர் உன்னீர் என்று உபசரியார் தம்மணியில் உண்ணாமை கோடி வரும், கோடி கொடிப்பினும் தன் கொடாமைக்கு கோடி வரும், கோடி கொடுத்தும் தம் குடி குலந்தோரன் கூடுவது கோடி இன்பம் பெறும் என்பது போல் நீங்கள்லாம் ஏற்பாடு செஞ்சு நாங்கள் கூடுவதற்கு இன்பமாக செஞ்சீங்க. அதுக்கு உங்களுக்கு ஆயிரக்கான நன்றி, கோடி வணக்கம். ஐயா உங்களோட சிறப்பாக பண்ணிட்டு இருக்கீங்க. எல்லாருக்கும் சார்பில் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். வணக்கம், நன்றி. நீங்கள் இங்கே வந்து எல்லாரும் பல்லாண்டு வாழ பல்வகை நலமும் வளமும் சொல்ல உங்கள் மெய்வலியும் மனவழியும் மிக என் ஐயாவோட மந்திர சொற்களை கேட்டுக்கிறோம். அதனால் எல்லோரும் நல்லா இருப்போம். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். வாங்க, இன்னொருத்தர் யாராவது நிறைவு பண்ணிக்கலாங்களா? வாங்க அக்கா, யாருங்க? வாங்க வாங்கக்கா, வாங்க வாங்க. தமிழரசி வாங்க. அண்ணா பின் பண்ணிக்கோங்க மைக்கு, அப்படியே ஏதோ ஒரு இந்த பண்ணிக்கோங்க. முடியல அந்த அடியார் திருவடிகளையும் குருநாதர் திருவடிகளையும் வணங்கிக்கிறேங்க. இந்த வாதவூர் புராணத்துக்கு நான் ஒரு 5 வாரம் தான் என்னால் வர முடிஞ்சுதுங்க. ஈரோட்டிலேருந்து வர்றதுனால என்னால் வர முடியலைங்க. வாரம் கேட்டதுலேயே ஹைலைட் என்னென்னா, ஐயா மலர் வைக்கிறதுக்கு ஒரு வாரம் வகுப்பெடுத்தார். அதுதான் ரொம்ப சிறப்பாக எனக்கு ரொம்ப நல்லா இருந்ததுங்க. கேட்க இவ்வளோ இருக்குதா, ஒரு செடி வைக்கிறதுக்கு ஒரு மலர் பறிக்கிறதுக்கு இவ்வளோ இருக்குதான்னு நாங்களாம் எல்லா அடியார்களும் அவ்வளோ ஒரு ஆச்சரியமாக பேசிட்டு போனோம். அது ரொம்ப சிறப்பாக இருந்துச்சுங்க. எனக்கு இப்போ அதை சொல்கிறதுக்காகத்தான் நான் எந்திரிச்சே வந்தேன். நல்லா இருந்துச்சுங்க. அது ஐயா சொன்னது சிரிச்ச முகமாக ஐயா நம்மளுக்கு பாடம் எடுத்தது நல்லா இருந்தது. முடிஞ்ச அளவுக்கு செவ்வாய்க்கிழமை எல்லோரும் வரணும். நானும் வர்றதுக்கு முயற்சி பண்ணுறேன். எல்லோரும் வரணும். சிவாயம் தெரிச்சிட்டு சரி, நன்றிங்கக்கா. வாங்க, யாராவது வரீங்களா? நிறைவு பண்ணிக்கலாம். சரி, நிறைவு பண்ணிக்கலாம். சரி வாங்க, நேரம் கருதி கொஞ்சம் விரைவாக முடிச்சுக்கலாங்க. வாங்க. ஐயா ஹலோ. அதாவது கொஞ்சம் தப்பாக எடுத்துக்காதே, எனக்கு கொஞ்சம் காது கொஞ்சம் கம்மியாக தான் கேட்கும். அதனால் கொஞ்சம் தாழ்வு மனப்பான்மை இருக்குது. எதுவும் தவறாக இருந்தால் மன்னிச்சிருங்க. அதாவது நான் ஒரு டெய்லர் வேலை பார்க்குறேன். சாதாரண குடும்பத்திலேருந்து வேலைக்கு வந்த எனக்கு சைவ திருமுறை கேட்குற ஒரு வாய்ப்பை என் அண்ணன் சிவராமன் ஐயா கூப்பிட்டு வந்தாப்புல. நான் பண்படுத்திக்கிட்டேன். யாராக இருந்தாலும் கீழ்நிலையில் இருக்கவங்க ஒருபடி மேலே வரணும்னா ஐயாவை மாதிரி ஆசிரியர் பெருமக்கள் வேணும். எனக்கு இந்த திருப்பூர் வேலையை மட்டும் கொடுக்கல, 2 ஆசிரியர்களை கொடுத்துருக்காங்க. அதில் ஐயா ஒருத்தரும், திரும்ப இங்கே வர இருக்கக்கூடிய ஞானத்திரள ஆசிரியர் ஐயா சிவகுமார் ஐயா அவர்களும் என் வாழ்க்கையில் மறக்க முடியாத ஆள். இவங்க 2 பேரும் கீழ்நிலையில் இருந்த என்னை நல்ல உயர்நிலைக்கு கொண்டு வந்து என் பிள்ளைகளெல்லாம் படிக்க வச்சு ஒரு ஒழுக்கமானவனாக எனக்கு வரதுக்கு வாய்ப்பு கொடுத்துருக்காங்க. என்னை போல எல்லா மக்களும் தன்னை பண்படுத்தி தன்னை உயர்த்தி கொண்டு சைவ திருமுறைகளை படித்து உயர்ந்த நிலையில் பெரியவர்களை மதித்து எல்லா நிலையிலும் வரணுங்கிறது என் ஆசை. அந்த காலம் சீக்கிரமாக வரணும். நாடு ஒரு நல்ல நிலையில் போகக்கூடிய நிலையில் இல்லை. எல்லாரும் ஒழுக்கத்தோடு வரணும்னா ஐயாவை மாதிரி ஆசிரியர்கள் எங்களுக்கு தேவை. வாய்ப்புக்கு நன்றிங்க. நன்றிங்கண்ணா. அண்ணா வர அண்ணா வாங்க. சிவாங்க. திருச்சிற்றம்பலம். கூடியிருக்கும் அனைவருக்கும் திருவடிகளை வணங்கி ஆசிரியனுடைய பொற்றாளர்களை வணங்கி மகிழ்கிறேன். நம்ம இப்போ கேட்டது நம்ம திருமுறைகள் படிக்கிறப்போ 4வர் பொற்றால் எம் உயிர் துணையே
அப்படின்னு சொல்கிறாங்க. அதை நம்ம படிச்சுட்டு கடந்து போயிடுறோம். பட் நார்பர்ட் பொற்றாலியம் வந்து உயிர் என்பது உடல் என்பது வேறு, உயிர் என்பது வேறு என்பதை உணர்த்தி இந்த திருமுறைகள் ஓதுதல், இந்த சொற்பொழிவுகள் கேட்பது எல்லாம் தொடர்ச்சியாக வரும், உயிருக்கு தொடர்ச்சியாக வரும் அப்படின்னு உணர்வை ஏற்படுத்தியது ஐயா. அது நாவுக்கரசு பெருமான் சொல்லியிருக்காரு, துஞ்சிருள் காலை மாலை தொடர்ச்சியை மறந்திடாதே, அஞ்செழுத்து ஓதினாலும் அறநடிக்கு அன்பு அது ஆகும். இந்த சிந்தனைகளெல்லாம் நம்ம உள்ளத்திலையும் உடலையும் விதிச்சவர் ஐயா. பெரிய புராணத்தில் சொல்கிறாரு, பெருமையால் தம்மை ஒப்பார் பேணலால் எம்மை பெற்றார். நம்ம பெற்றவங்க என்ன பண்ணுவாங்க, நம்ம உடம்புக்கு தேவையான சொத்து சுகங்களை தான் கொடுப்பாங்க. ஆனால் ஐயாவனுடைய சொற்பொழிவு நம்ம உயிருக்கு சொத்து, பெரிய சொத்து. இது எத்தனை பிறவி எடுத்தாலும், புல்லாய் பூலாய் எந்த பிறவி எடுத்தாலும் இந்த சொற்பொழிவும் திருமுறைகளும் நம்ம உயிரோட தொடர்ந்து வரும் அப்படின்னு சொல்லி மிகப்பெரிய ஒரு சிந்தனையை விதைச்சவர் ஐயா. ஐயா அவர்களுக்கு எத்தனை கோடி நன்றிகள் சொன்னாலும் அது பொருந்தாது. வாழ்த்தி வணங்கி விடைபெறுகிறேன். சிவாயினா உட்கார். நிறைவு நிகழ்ச்சிக்கு வந்துடலாங்க. இப்போ ஐயாவுக்கு நம்ம மரியாதை செலுத்தலாம். வாங்க அண்ணா, சம்பத் அண்ணா மேடைக்கு வாங்க. வாங்க, நீங்கள் வாங்க அண்ணா, நீங்கள் வாங்க. பொன்னாடை இதெல்லாம் இங்கே ஒரு வாங்க. சிவராம் வாங்க, நீங்கள் முன்னாடி வாங்க அண்ணா. நீங்கள் மேடைக்கு வாங்கண்ணா, மேடைக்கு வாங்க, நாங்கள் எடுத்து. அண்ணா அட்வொகேட் அண்ணா, நீங்களும் வாங்க. உங்களது அந்த இது அண்ணா, நீங்களும் வாங்க வாங்க வாங்க, நீங்கள் வாங்க, உள்ள வந்துடுங்க. அதான் நான் போட சொல்கிறேன். நான் ஒருத்தரை சொல்கிறேங்கண்ணா. அண்ணா ஒருத்தரை சொல்கிறேங்கண்ணா. அண்ணா பொன்னாடை வருவார். நான் கூப்பிட்றேன், நீங்கள் போகலாம். உங்களுக்கு இருக்குது, வேலை இருக்குது, வாங்க. பாருங்க, வீடியோ ஓடுது, நீங்கள் போங்க, சொன்னால் கேளுங்க. ஐயா முன்னாடி இங்கே வாங்க. தென்னாடுடைய சிவனே போற்றி. சம்பத்குமார் அண்ணா அவர்கள் மாலை அணிவித்து பொன்னாடை. பழத்தட்டு. சபரி அண்ணாவும் கிருஷ்ணகுமார் அவர்களும் சம்பாவனை இது காணிக்கை செலுத்துவாங்க. தென்னாடுடைய சிவனே போற்றி, நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. நினைவு பரிசு சிவராமன் வழங்குவார்கள். தென்னாடுடைய சிவனே போற்றி போற்றி. அடுத்து ஆதீஸ்வரா ட்ரஸ்ட் துரையண்ணா அவர்கள் பொன்னாடை போற்றி மகிழ்ந்தார். தென்னாடுடைய சிவனே போற்றி, நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. ஏகம்பத்துரை எந்தாய் போற்றி, காவாய் கனக திரளே போற்றி, இணைமலையானே போற்றி போற்றி. அடுத்து அட்வொகேட் சவுந்தரராஜன் அண்ணா அவர்கள் பொன்னாடை போற்றுவார். தென்னாடுடைய சிவனே போற்றி, நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. அடுத்து அண்ணா கருணாம்பியா முருகேசன் அண்ணா அவர்கள் பொன்னாடை போற்றி வருவார். தென்னாடுடைய சிவனே போற்றி, நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. ஏகம்பத்துரை எந்தாய் போற்றி, பாகம் பெண்ணுருவானாய் போற்றி. காவாய் கனக திரளே போற்றி, மலையாளி போற்றி போற்றி. திருச்சிற்றம்பலம். அண்ணா நிறைவு பண்ணிக்கலாம் இல்லைங்களா? அடியார் பெருமக்கள் அனைவருக்கும் இந்த நிகழ்ச்சியை இதுகாரும் மிக சிறப்பாக
நம்ம அன்பை வெளிப்படுத்துவதற்கு ஒரு வாய்ப்பை அமைச்சு தந்த திருவருளுக்கும் குருவருளுக்கும் நம்ம நன்றி சொல்லி நிகழ்வை நிறைவு செய்ய இருக்கிறோம். எல்லோருக்கும் தேநீர் ஏற்பாடு செய்திருக்கிறோம். இருந்து அறிந்துவிட்டு செல்லணும். அறிவிப்புகளை நான் சொல்கிறேன். நம்ம கேட்டுக்கொண்டது பிரகாரம் நம்ம ஐயா கிட்ட விண்ணப்பம் வைத்ததுக்கு தகுந்த மாதிரி ஐயாவை சிறைப்படுத்தி நாங்கள் வகுப்பு கேட்போம்னு சொன்னதுக்கு தகுந்த மாதிரி உடனே ஒத்துக்கொண்டாங்க. திருவாசக வகுப்பு வரக்கூடிய ஜனவரி 20 செவ்வாய் தோறும் அதே 5 to 7 தொடர்ந்து நடைபெறும். ஏன்னா அடுத்தடுத்து வரக்கூடியதில் நம்ம ஆண்டுதோறும் நடத்தக்கூடிய அருள்மழை 9, 10, 11 வெள்ளி சனி ஞாயிறு மாலைகளில் இதே முன்மண்டபத்தில் நடத்துகிறோம். அதனால் அந்த நிகழ்ச்சி தொடர்ந்து பொங்கல்ங்கிறதுனால இங்கே திருவாசக வகுப்பு 20ஆம் தேதி தொடங்கும். எல்லோரும் நினைவில் வச்சுக்கோங்க. அவசியம் வாங்க. திருவாசக வகுப்பு ஐயா கூட சொன்னாங்க, ஒரு நாளைக்கு 4 பாடல் 4 வரி கூட படித்து கடக்க முடியாது. அவ்வளோ தூரம் ஆழம் வாய்ந்தது, அனுபவம் வாய்ந்தது, மிக சிறப்பானது. நம்முடைய முன்னாள் ஆசிரியர் மாணிக்க அவங்க வாசகி ஸ்கூலில் நடத்தும்போது நடத்திட்டு இருந்தாங்க. எவ்வளவு கேட்டாலும் அவ்வளவு தூரம் அது ஒரு நமக்குள்ள ஒரு ரசாயன மாற்றத்தை பண்ணும். உண்மை, அதில் எந்த சந்தேகம் இல்லை. அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான உரையை பல ஆசிரியர்கள் பல கோணங்கள் எடுத்து சொல்வதை ஓராசிரியராக நமக்கு இருந்து நமக்கு சொல்ல இருக்கிறாங்க. அதனால் 20ஆம் தேதி ஜனவரி என்றும் நினைவில் அன்று தொடங்கி தொடர்ந்து செவ்வாய்க்கிழமை தோறும் நடக்கும். முன்னதாக 9, 10, 11 அருள்மழை முன்மண்டபத்தில் முன்னரே அறிவித்தது போல பாலராவாயன் ஐயா அவர்கள், சிவகுமார் ஐயா அவர்கள் தொடர்ந்து திருமந்திரத்தில் பாடம் எடுக்கிறாங்க. 3 நாட்கள் 3 தலைப்புகள், உடலுக்கு, உயிருக்கு, உள்ளத்துக்கு. அந்த மாதிரி தான் தலைப்புகள். நீங்கள் அந்த நோட்டீஸில் படிச்சிங்கன்னா தெரியும். நமக்கு அது தேவை, மிக அடிப்படையான தேவை. உடல், உயிர், மனம் இந்த 3ஐயும் செம்மைப்படுத்தி கொள்ள வேண்டும். அந்த செம்மைப்படுத்துவதற்காக எத்தனையோ பயிற்சிகள் இருக்குது. பண்ணா முரளி அண்ணாலாம் வந்திருக்காங்க. வாழ்வு வளம் உடல் பயிற்சிகள்லாம் சொல்லித்தராங்க. அதெல்லாம் உடற்பயிற்சியாக சொல்லி தந்து சிந்தனைகளை வளர்த்துறாங்க. இது நம்ம சாஸ்திரத்திலிருந்து பிறளாதது என்பதை புரிந்து கொண்டு நம்ம அதையும் செய்யணும். இதையும் நம்ம தொடர்ந்து நம்ம உள்ள பயிரை வளர்த்திக்கிட்டே வரணும். அந்த பயிரை வளர்த்த தான் அது நம்ம இந்த கரை சேர்க்கும் என்பதை புரிந்து கொண்டு இந்த அருள்மலைக்கு திரளாக வர வேண்டும். ஐயா அருமையாக சொன்னாங்க, இந்த நோட்டீஸ் உங்களுக்கு அல்லன்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் அடுத்தவங்களுக்கு எடுத்து சொல்லி வர வைக்கணும். வர வைக்கிறதுல முக்கியமான பணி என்னென்னா, எப்படி தாய்மார்கள் நான் அழைத்த போது சொன்னேன் இல்லையா, அண்ணனுடைய குடும்ப அந்த தாத்தா பாட்டியை பற்றி சொல்லி, அதுபோல் நம்ம குழந்தைகள் வரணும். நம்ம வளரும் தலைமுறை வந்தால் மட்டும்தான். ஏன்னா இந்த நம்முடைய செல்வத்தை, காசு பணத்தை விட்டுட்டு போகிற மாதிரி நம்முடைய சொத்துக்களை யார்கிட்ட கொடுத்துட்டு போகிறோன்னா காசு பணம் இல்லை, இதுதான் சொத்து. அந்த சொத்தை கொடுப்பதற்கான நிகழ்வு தான். அதுக்கு ஒரு அடித்தளமாக தான் நம்ம அந்த ஆண்டுதோறும் சபரி அண்ணா குடும்பத்தை அவங்க முயற்சியில் ஆடல் வல்லான அறக்கட்டளை இணைந்து நம்ம நடத்திட்டு இருக்கிறோம். ஆசிரியர்கள்லாம் இருந்து வழிகாட்டிகிட்டு இருக்காங்க. இன்னும் எத்தனையோ பேர் நமக்கு அதில் ஆசிரியர் வழங்கியிருக்காங்க. மடத்திலிருந்து சன்னிதானங்கள் வர இருக்கிறாங்க. அதனால் அந்த நிகழ்ச்சிக்கு தவறாமல் 3 நாளுக்கும் திரளாக நண்பர்கள் புடைசூழ வரணும். இளம் தலைமுறைகளோடு வரணும். 9, 10, 11 ஜனவரியில் நல்லா நினைவு வச்சுக்கங்க. தொடர்ந்து திருவாசக வகுப்பு நடக்கும். அதே போல் கந்தர் கலிவெண்பா ஐயா வகுப்பு சொன்னாங்க. பிப்ரவரியில் சிவராத்திரி ஒட்டி முந்தின 2 நாளில் நடக்குது. அது இப்போ உங்களுக்கு மதியெல்லாம் உணவு சாப்பிட்டோம். எல்லோருக்கும் தட்டில் என்ன கொடுத்தாங்க? சாதம், சாம்பார், ரசம் கொடுத்தாங்க இல்லைங்களா? எனக்கு தட்டில் கொடுத்ததெல்லாம் லட்டு. எனக்கு தட்டு நிறைய லட்டு கொடுத்தாங்க. அப்படி நான் ஃபீல் பண்ண ஐயா கிட்ட நான் சொன்னேன். ஏன்னா கந்தர்களி வெண்பாவுக்கு நான் வேண்டுகோள் வச்சுட்டே இருக்கிறேன் ஐயா கிட்ட. ஐயா நீங்கள் நடத்துங்க ஐயா, நீங்கள் நடத்துங்க ஐயா, நீங்கள் நடத்துங்க ஐயான்னு எத்தனையோ தடவை கேட்டேன். கடந்த மாதம் நாங்கள் 2 பேரும் ஒன்றா ஒரு பக்கம் போகும்போதும் கூட கேட்டுகிட்டே இருந்தேன். அது பார்த்தா திடீர்னு ஒரு லக்கி ப்ரைஸாக அதிரடியாக அறிவிச்சிட்டாங்க. வரக்கூடிய பிப்ரவரியில் இருக்குதுன்னு சொல்லிட்டு 15, 16, 17, 14, 15 அதுவும் மிக அற்புதமான நூலுங்க. கந்த புராணத்தினுடைய ஒரு சிறிய வடிவம், ஆனால் மிகப்பெரிய ஆற்றல். அந்த ஆற்றல், அந்த பாடல் ஒரே செகண்ட் நான் அதை சொல்லிடுறேன். அண்ணன் மாணிக்கவாச அண்ணன் அவங்களோட வீட்டில் நஞ்சப்பையா அந்த பாட்டு விண்ணப்பம் இருக்குது. அதில் கடைசியில் மறைமுடிவாம் சைவ கொழுந்து தவக்கடலே அப்படின்னு சொல்லிட்டு அந்த விண்ணப்பத்தை கேட்ட உடனே அப்பா இப்படி ஒரு பரிபூர்ண விண்ணப்பம் இருக்குமா அப்படின்னு எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக போச்சு. உடனே இது எந்த பாடல்னு நஞ்சப்பையா கிட்ட கேட்டு கந்தர் கலிவெண்பாங்க அது படித்து நேராக குமரகுருபுரர் வாழ்ந்த அந்த ஊருக்கு ஸ்ரீவைகுண்டம் அங்கே போயிட்டு வந்துட்டேன். தனியாக போய்
பார்த்து அந்த வீட்டையெல்லாம் பார்த்து அந்த மண்ணை முதித்து வணங்கிட்டு வந்தேன். அப்படிப்பட்ட ஒரு ஆற்றல் மிகுந்தது. அது நமக்கு இன்பத்தையும் நல்ல மகிழ்ச்சியும் தரும். நம்ம உய்விப்பதற்கு அருமையான இது. நித்திய பாராயணத்தில் எத்தனையோ பேர் பண்ணுறாங்க. அந்த விதத்தில் அந்த வகுப்புக்கும் முழு ஆர்வத்தோடு முழு மனதோட நல்ல வாய்ப்பு ஏற்படுத்தி ஐயா பண்ணியிருக்காங்க. எல்லாம் கலந்துக்கிறதுக்கு லிமிட்டட் சீட் தான், ஒரு 30-40 பேர் தான் சேர்த்துவாங்க. கவனமாக பார்த்து அதை எவ்வளோ சீக்கிரமாக பண்ணிக்கோங்க. இந்த அளவில் நம்ம நிறைவு செய்வோம். ஐயா வாழ்த்தி நிறைவு செய்வாங்க. சிவாய நம்ம அண்ணா ஒரு வாழ்த்து தானே இல்லைங்க சொல்லி காலம் கருதி மிக விரைவாக இதை சொல்லி நிறைவு செய்கின்றேன். சரியாக ஒரு 5 மணித்துளிகள் அதிகபட்சமாக. அதாவது இந்த வாதோர் புராணம் நிகழ்வு என்பது முழுக்க முழுக்க ஒரு திருவருள் நிகழ்வு. அதில் ஒரே ஒரு செய்தியை நான் இங்கே பதிவு பண்ண விரும்புகிறேன். அந்த உரையாசிரியர் வேர்ப்பிள்ளை ஏற்படுத்திய ஒரு தாக்கம் நான் கிட்டத்தட்ட ஒரு 6 மாதத்திற்கு இப்பொழுது 3-4 மாதத்திற்கு முன்னால் இலங்கை போயிருக்கும் பொழுது அந்த வேர்ப்பிள்ளை இருந்த இடத்தை போய் பார்க்க வேண்டும் என்று ரொம்ப முயற்சி செய்து போய் பார்த்தேன். ஏன்னா முதல் முறை போனேன், கிட்டத்தட்ட ஒரு பாதி தூரம் போய் அதுக்கு மேலே கண்டுபிடிக்க முடியலை. அடுத்த முறை போயிருக்கும் பொழுது ரொம்ப முயற்சி செய்து இலங்கையிலே யாழ்ப்பாணத்திலே மட்டுவில் என்கின்ற இடத்துல உண்மையிலேயே அதுக்கப்புறம் போய் பார்த்தீங்கன்னா அவர் இருந்த இடமும் ஒரு சின்ன சுவர் இருக்குது, வீடு, அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை இப்போ. ஆனால் அந்த இடத்துல போய் உட்காந்து ஒரு ஃபோட்டோ எடுத்துட்டு என்ன சொன்னால் ரொம்ப ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியவர்கள் அந்த வேர்ப்பிள்ளை. நிறைய செய்திகள் அதில் அவர் தர்ற இலக்கண குறிப்புகள், அவர் சொல்லக்கூடிய வரலாற்று உண்மைகள், ஒரு உரையாசிரியர் இப்படித்தான் எழுத வேண்டும் என்கின்ற மாண்பு, பல்வேறு அவர் என்னை ரொம்ப வேலை வாங்கினவர் அந்த வேர்ப்பிள்ளை. என்ன வேலை வாங்கினார், என்ன பண்ணுவார்னா மேற்கோள் எழுதுறத ஒரு பாட்டு கூட எந்த நூலும் எழுத மாட்டார். அவர் மேற்கோளான பாட்டை மட்டும் எழுதியிருப்பார். நாம் அதுக்கப்புறம் உட்காந்து அந்த பாட்டு எங்கன்னு ராத்திரி 12-1 மணிக்கு உட்காந்து ஒவ்வொரு புத்தகத்தையா தேடி, உண்மையாகவே ஒரு முறை நான் பாரதியார் பல்கலைக்கழகத்தில் ஒரு பேராசிரியர் எனக்கு நண்பர், அவர்கிட்ட எதாவது ஒரு சாஃப்ட்வேர் ஏதாவது இருக்குமா உங்கள்கிட்ட, இந்த பாட்டை போட்டால் கிடைக்குமா அப்படின்னு சொன்னேன். அப்போ அவர் அப்படி ஒன்றும் இல்லை, ஆனால் ஒரு சாஃப்ட்வேர் பேரூரில் இருக்குது, சென்னியப்பன் ஐயான்னு பேர், நீங்கள் அங்கே போனீங்கன்னா எல்லாத்தையும் எழுதிக்கலாம்னு அவர் சொன்னார். நீங்கள் அந்த பாட்டெலாம் சொன்னீங்கன்னா கடைக்கடைன்னு அண்ணா சொல்லிடுவார், அண்ணா எழுதிட்டு வந்துடலாம் நீங்கள் அப்படின்னு சொன்னார். அது ஐயாவுடைய பெருமை அது. ஆனால் கிடைக்க ரொம்ப சங்கடப்பட்டு தேடி இன்னும் கூட சில பாடல்கள் எங்கன்னே கண்டுபிடிக்க முடியல. ஆனால் நிறைய நுட்பங்கள், அது உண்மையாகவே ஒரு பெரிய அருள் அனுபவம். எங்கள் குருநாதர் அதை கூடவே இருந்து பல இடங்களை எனக்கு காட்டி அந்த அனுபவங்கள்லாம் தான் நிறைய செய்திகளை தொடர்பு படுத்துவதற்கு அங்கங்கே ரொம்ப உதவியாக இருந்தது. அதனால் குருநாதர்களை நினைந்து போற்றுவோம். இந்த ஒரு பெரிய வாய்ப்பு எல்லாரும் ஏற்படுத்தி தந்தமைக்கு பெரிய நன்றி. அதனால் இவ்வளோ பெரிய ஒரு பெருமைக்கெல்லாம் அடியனுக்கு எந்த தகுதியும் இல்லை. ரொம்ப சரியாக சொல்லணும்னா உங்களோட இருந்து நானும் வாதவர் பாணத்தை படித்தேன். நான் செவ்வாய்க்கிழமை நீங்கள் கேட்டீங்க, திங்கக்கிழமை நான் படிச்சுட்டு வந்தேன், இவ்வளோதான் வித்தியாசம். அதனால் அதில் ஒன்றும் பெரியதில்லை. ஆனால் தொடர்ந்து அடுத்தால திருவாசகம் சொல்ல வேண்டும் என்ற அதுவும் ஒரு பெரிய எண்ணம். அது ஏன்னா திருவாசகம் நூல் என்பது அடுத்தால வரும்பொழுது வைத்துக்கொள்வோம், நம்ம ஓதுவதற்கு எளிது உணர்வதற்கு அரிது என்று சொல்லப்பட்ட பணுவலர். அதனால் சொல்லிய பாட்டின் பொருள் உணர்தல் அப்படிங்கிறது சாதாரண ஒரு செய்தி இல்லை. தண்டபாணி தேசிகரும் போன்ற பெரியவர்களெல்லாம் கூட மீனாட்சி சுந்தரம் பிள்ளையுடைய மாணவராக இருந்த தியாகராஜ செட்டியார்லாம் இந்த திருவாசகத்துக்கு உரை எழுதுறதுக்கு நமக்கு தகுதி கிடையாதுன்னு சொல்கிறார். அவருடைய நண்பர் பட்டாபிராம பிள்ளை அவர்கிட்ட ரொம்ப வலியுறுத்த தியாகராஜ செட்டியார் எழுத முடியாதுங்கிறார். தியாகராஜ செட்டியார் பெருங்கவிஞர் மீனாட்சி சுந்தரம் பிள்ளை மாணவர், எழுத முடியாதுங்கிறார். அப்புறம் ஒரு நாள் காவிரி இதில் ஸ்ரீரங்கம் பாலத்தில் நடந்து போயிட்டு இருக்கும் பொழுது பட்டாபிராம பிள்ளை ஞாபகப்படுத்தினாராம் தியாகராஜ செட்டியார், அதை எழுதிட்டீங்கன்னா பரவாயில்லன்னு. அப்போ அவர் சொன்னாராம், பிள்ளைவாள் இன்னொரு முறை நீங்கள் இந்த தியாகராஜனை திருவாசகம் உரை எழுதணும்னு சொன்னீங்கன்னா அந்த காவிரியில் குதித்து உயிரை விட்டுருவேன்ட்டார். எந்த ஒரு இது பாருங்க. இதை யார் எழுதுறாருன்னா தண்டமணி தேசியர் எழுதுறார். அவர் என்ன சொல்றார், என்னை குருமாத சன்னிதானங்கள் அழைத்து எழுத சொல்லி விட்டார்கள், அதனால் என்னால் எந்த இதுலையும் மறுக்க முடியல,
அது முழுக்க முழுக்க எங்கள் குருமாசனத்தினுடைய குருவருள் நான் இதை செய்கிறேன்னு மாணிக்கவாசருடைய அந்த உரைக்கு நம்முடைய தண்டமணி திசையர் வச்ச பேர் குருவருள் விளக்கம்னு வச்சுட்டார். அதனால் இதை செய்ததெல்லாம் எங்களுடைய 21வது குருமாசனிதானங்கள் தான் சொல்லி அப்படி ஒரு நெறியில் நின்று செய்கிறார். ஆனால் அந்த தண்டமணி திசையுடைய உரை வந்து தலைமையில் வச்சு போற்றத்தக்கன ஒரு உரை. அதே போல் அருணை வடிவேல் முதலியாருடைய உரை, அதுவும் ஒரு ரொம்ப செம்மையான உரைகள். ஏன்னா இவர்களெல்லாம் உரை செய்யக்கூடாது என்று ஒரு மரபிலேயே நின்றுருந்தாங்கன்னு சொன்னால் இன்றைக்கி நம்மளால் அதை அனுபவிக்க முடியாமல் போயிடும். அது இந்த வாதவர் புராணத்திலே எல்லாருக்குமே புரிஞ்சிருப்போம் நம்ம. ஏன்னா எல்லாரும் சேர்ந்து தான் படித்தோம் வாதவர் புராணத்தை. அதனால் நான் இங்கே உட்காந்து படித்தேன், நீங்கள் அங்கே உட்காந்து படிச்சிங்க, அவ்வளோதான் வித்தியாசம். ஆனால் வேப்பிள்ளை தான் கூடவே இருந்தார் நமக்கு நடத்தி கொடுத்தது. அதே மாதிரி இப்போ இதில் தண்டபாணி தேசிகரும் அருணைவடி அதுக்கு முன்னமே இருக்குது. சீர்காழி தாண்டவராயருடைய பழைய உரை இருக்குது, காசு பிள்ளையுடைய உரை இருக்குது, முதல் 4 அகவலுக்கு நம்முடைய மறைமேலடியுடைய உரை இருக்குது, அடுத்தால ஒரு சிறிய பகுதிக்கு வந்து பண்டிதமணி கதிரேசன் செட்டியாருடைய உரை இருக்குது. இப்படி பல உரைகள் இருந்தாலும் கூட அண்டு ஒவ்வொரு உரையாசிரியும் ஒவ்வொரு நயத்தை காட்டுகிறார். அதனால் ஐயா வந்து எனக்கு பெரிய ஹோம்ஒர்க் வேறு கொடுத்துட்டாங்க. எல்லா உரையும் படிச்சுட்டு வந்து நீங்கள் இங்கே சொல்லணும், சும்மா ஒரு உரை வாசிச்சுட்டு போகக்கூடாதுன்னு, அது வேறு. அதனால் அதையெல்லாம் சிந்திப்பதற்கு ஒரு பெரிய வாய்ப்பு. கண்ணப்ப நாயனாருடைய கண்ணப்ப நாயனாரை சொல்லும் பொழுது பெரிய புராணத்தில் திருஞான சம்பந்த புராணத்தில் ஒரு செய்தியை சொல்வார். அவர் கீழே போய் காலத்தியப்பரை வழிபாடு செஞ்சாராம். காலத்தியப்பரை வழிபாடு செஞ்ச புண்ணியம் மேலே போய் கண்ணப்ப நாயனாரை பார்க்கறதுக்கு வாய்ப்பு கிடைச்சதும்பார். சேக்கலாசுமல் என்ன சொல்வார், கண்ணப்ப நாயனாரை வணங்கினதுனால காலத்தியப்பர் கிடைச்சாருன்னு சொல்ல, காலத்தியப்பரை வணங்கினதுனால கண்ணப்ப நாயனார் கிடைச்சார் அந்த உயர்வை வைப்பார். கும்பிட்ட பயன் காண்பார் போல் அப்படிம்பார். அது மாதிரி வாதவூரர் புராணம் படித்த புண்ணியம் அது திருவாசகத்துக்கு எடுத்துகிட்டு போகுது. அப்படி தான் இதை வந்து பார்க்குறோம். அதனால் இந்த வாதவூர் புராணத்தை நம்மெல்லாம் ஏன்னு சொன்னால் முதல் வகுப்பில் சொன்னேன், திருஞான சம்பந்த பெருமானையும் திருநாவுக்கரசு பெருமானையும் சுந்தரர் பெருமானையும் சேக்கலார் சுவாமிகள் திருவாயினால் கேட்குற ஒரு வாய்ப்பு நமக்கு இருந்தது. அதனால் அந்த வரலாறில் எந்த சிக்கலுமே இல்லை. மாணிக்க வாசகரை நம்ம கேட்க வாய்ப்பு இல்லாதனால தான் இன்னைக்கு வரைக்கும் அவருடைய காலம் என்னன்னு கூட ஆராய்ச்சி. நேற்று கூட இரவு நம்ம நேரம் ட்ரெயினில் வரும்பொழுது அருணை வடிவேல் முதலியாருடைய ஒரு ஆடியோ அதை கேட்டுக்கிட்டே வந்தேன். திருவம்பாவைக்கு ஒரு எழுதுகிறார். அதில் சொல்லும் பொழுது கூட இப்படித்தான் காலம் என்று சொல்லுகிறார்கள் அப்படின்னு சொல்லிட்டு சிரிக்கிறார். ஏன்னா அவராலையும் இதைன்னு சொல்ல முடியாமல் இருக்கு, 9ஆம் நூற்றாண்டு என்றும் சொல்லுகிறார்கள், இப்படின்னு சொல்லுகிறார்கள் அப்படின்னு தான் பெரியவர் அவரே எழுத சொல்கிறார். இதுக்கெல்லாம் என்ன காரணம்னா சேக்கலார் சுவாமிகள் திருவாயினால கேட்டிருந்தா திருச்சதம் இங்கன வச்சு பாடினாரு. இந்த ஆள் முன்னாடி உட்கார்ந்து திருவம்மானை பண்ணார். திருவம்பாவையில் கூட வந்த பொம்பளை பிள்ளைகள் பேரெல்லாம் கூட அனைமா வந்திருக்கும். இந்த காமாட்சி, கோமலா, மீனாட்சி எல்லாம் தான் காலையில் வந்தது. தூங்குன பிள்ளை பேர் என்னென்னு அனைமே எழுதியிருப்பார். இந்த பிள்ளை தான் உள்ள தூங்குச்சின்னு எழுதியிருப்பார். அந்த அளவுக்கு நமக்கு கிடைச்சிருக்கும். ஆனால் கிடைக்கல. ஆனால் அந்த குறையை கொஞ்சம் போக்கி வச்சது கடவுள் மாமுனிவர். அதைத்தான் வாதவ புராணத்தில் படித்தோம். அதே போல் இப்போ அதுக்கு உரையாசிரியர்கள் உதவி பண்ண மாதிரி இங்கேயும் வாதவ புராணத்துக்கும் 3-4 உரை இருக்குது. வேற்பிள்ளை முன் வச்சு சொன்னால் கூட அதற்கு உரை செய்த வந்து சிவாமீஸ்வரன் பாலசுப்ரமணியம் உரை, ஸ்ரீபதியினுடைய உரை, அது எல்லாத்தையும் நம்ம மறுக்க முடியாது. திருவாவடுதுறை ஆதீனத்திலே மூத்த தமிழாசிரியர் பொன்னோதூர் சுப்பிரமணிய பிள்ளை உரை, அதையெல்லாம் வச்சு தான் ஒரு மாதிரி ஏதோ கொஞ்சம் புரிஞ்ச மாதிரி வாங்கிக்கிட்டு எனக்கு புரியலைங்கிறது வெளியே தெரியாமல் பேசி முடிச்சிட்டேன். அதனால் திருவாசகம் அப்படி இடங்கள் பல இருக்கின்றன. ஒரே ஒரு செய்தி தான், திருவாசகத்தினுடைய பலனை நம்முடைய சாத்திரம் சொல்லுது. அது பின்னாடி சொல்ல போகிறோம். எப்படி இந்த வாதவர் புராணம் படிக்கிறவங்களுக்கெல்லாம் முக்தி இன்பமோ, திருவாசகத்தை படித்து முக்தி பெற்றேன்னு என்னை சாத்திரத்தில் சொல்லிட்டேன். பாய்வரியோன் தந்த பரம ஆனந்த பயனை தூய திரு வாய்மலரால் சொற்செய்து மாய கருவாதை யாம் அறியாதவாறு செய்தான் கண்டாய் திருவாதூர் ஆளும் தேங்கிறார். அதனால் திருவாசகம் இந்த உரை படிக்க முன்னாடியே எல்லாத்துக்கும் ஒரு கேரண்டி கொடுக்குறோம். திருவாசகம் உரை கேட்பவர்களுக்கெல்லாம் மேலே இடம் இருக்குது. ஏற்கனவே இப்போ டோக்கன் வாங்கியாச்சு, வாதவர் புராணம் வச்சு டோக்கன் வாங்கிட்டீங்க. அடுத்தல மேலும் 2 பாஸோடு போகிறோம் நமக்கு மேலே அனிமே விஐபி கோட்டால். அதனால் அப்பேற்பட்ட அதை திரும்பவும் சிந்திப்பதற்கு எல்லாம் துணையாக இருக்கின்ற திருவருளுக்கும் குருவருளுக்கும் அதை செய்ய வேண்டும் என்று விரும்புகின்ற உங்களுடைய நல்ல உள்ளங்களுக்கும் என்னுடைய அன்பையும் சொல்லி வாழ்த்து பாடி நிறைவு செய்வோம். திருச்சிற்றம்பலம். வான்முகில் வளாது பெய்க மலிவளம் சுரக்க மன்னன் கோன்முறை அரசு செய்க குறைவிலாது உயிர்கள் வாழ்க நான்மறை அறங்கள் ஓங்க நற்தவம் வேள்வி மல்க மேன்மைகள் செய்வ நீதி விளங்குக உலகமெல்லாம்
மேன்மைகள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம். மேன்மைகள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம். கைலாய பரம்பரையில் சிவஞான போத நெறி காட்டும் வெண்ணை பயில் வாய்மை மெய்கண்டான் சந்ததிக்கோர் மெஞ்ஞான பாவாகி குயிலாரும் பொழில் திருஆவடுதுறை வாழ் குரு நமச்சிவாய தேவன் சைலாதி மரபுடையோன் திருமரபு நீடூழி தலைகமாதோ. தென்னாடுடைய சிவனே போற்றி. அண்ணாமலையம் அண்ணா போற்றி. காவாய் கனகத்திரளே போற்றி. திருச்சிற்றம்பலம்.